ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 20 டேஸில் 1000 இங்கிலீஷ் வேர்ப்ஸ் கற்றுக்கிற அந்த முயற்சியில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு டே 18. இன்னைக்கு இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா 851லேருந்து ஆரம்பித்து 900 வரைக்கும் இருக்கிற இங்கிலீஷ் வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள லெசன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தது இல்லை அப்படின்னா அதுக்கான லிங்க் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதே போல் காமெண்ட்ஸ்லையும் பின் பண்ணியிருக்கிறேன். வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த லெசன் கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும். அதனால் இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த லெசனுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க இந்த லெசனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற முதல் வேர்ப் என்னது அப்படின்னா கிண்டல் செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கிண்டல் செய், அதை நம்ம இங்கிலீஷில் டீஸ் டீஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவே கேலி செய் அப்படின்னுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் மாக் மாக் அப்படின்னு சொல்லலாம். ஜடை பின்னு அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் கயிறு பின்னு அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே நம்ம இங்கிலீஷில் பிளேட் பிளேட் அப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பிரெய்ட் பிரெய்ட் அப்படின்னு சொல்லலாம். அடகு வை, அடமானம் வை அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் பான் பான் அப்படின்னு சொல்லலாம். தட்டி கொடு அப்படின்றத பேட் பேட் அப்படின்னு சொல்லலாம். காட்டிக்கொடு, துரோகம் செய் அப்படின்றத பிட்ரே பிட்ரே அப்படின்னு சொல்லலாம். உளறு பிளாபர் பிளாபர். குறை சொல், பழி சுமத்து பிளேம் பிளேம். இப்போ ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு நீ தான் காரணம், இதுக்கு அவன் தான் காரணம், இதுக்கு அவ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மேலே பழி சுமத்துவோம், மற்றவங்கள குறை சொல்லுவோம் இல்லையா? மற்றவங்கள பிளேம் பண்ணுவோம். ஸோ அதுதான் பிளேம். வாயடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கடகடவென பொருளற்று பேசு, பொருள் இல்லாமல் பேசுறது. அதை நம்ம இங்கிலீஷில் சாட்டர் சாட்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா, வாயடிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் சாட்டர் அப்படின்னு சொல்லலாம். கட்டு போடு. இப்போ உடம்புல ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம கட்டு போடுவோம், கையில் கட்டு போடுவோம், காலில் கட்டு போடுவோம். அப்போ கட்டு போடு அப்படின்றத பிளாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒருவரை அல்லது ஒன்றை மென்மையாகவும் அன்புடனும் தொடு, தடவிக்கொடு, வருடு அப்படின்றத கரஸ் கரஸ் அப்படின்னு சொல்லலாம். தேர்தலின் போது மக்களின் ஆதரவு கேள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர்தல் சமயத்தில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கெலாம் வருவாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க? மக்களுடைய ஆதரவு கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் கேன்வஸ் கேன்வஸ் அப்படின்னு சொல்லலாம். பெருமூச்சு விடு அப்படின்றத சாய் சாய் அப்படின்னு சொல்லலாம். தலையசை அப்படின்றத நாட் நாட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சம்மதம் சொல்லி தலையசைக்கிறோம் அப்படின்னா நாட், அதாவது வேர்ட்டிக்கலாக, ஓகே, மேலும் கீழும் வேர்ட்டிக்கலாக நம்ம வந்து தலையசைப்போம் இல்லையா? அது வந்து நாடிங். அதுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக, இல்லைன்றதுக்காக நம்ம வந்து தலையசைப்போம் இல்லையா? அதாவது பக்கவாட்டத்தில், ஓகே. ஸோ வலது பக்கமும் இடது பக்கமும் பக்கவாட்டத்தில் வந்து நம்ம தலையசைக்கிறத ஷேக் அப்படின்னு சொல்லுவோம். ஷேக். தேம்பு விம்பு, தேம்பி தேம்பி அழுவுறது, விம்முறது, அதை நம்ம இங்கிலீஷில் விம்பர் விம்பர் அப்படின்னு சொல்லலாம். நொண்டி அடி அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஹாப் ஹாப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ காலில் அடிபட்டு நம்ம நொண்டி நொண்டி நடக்கிறோம் அப்படின்னா அது லிம்ப், LIMP. ஆனால் இது இப்போ விளையாடும் போதெல்லாம் நம்ம நொண்டி அடிப்போம் இல்லையா? அதை நம்ம இங்கிலீஷில் ஹாப் ஹாப் அப்படின்னு சொல்லலாம். இடி இடி தண்டர் தண்டர். வேரோடு அழி, முற்றிலுமாக அழி. ஒன்றை வேரோடு அழி, முற்றிலுமாக அழி அப்படின்றத இராடிகேட் இராடிகேட் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றை மேலும் மோசமாக்கு அப்படின்றத அக்ரவேட் அக்ரவேட் அப்படின்னு சொல்லலாம். மிகையாக வெறு, அதாவது ஒன்றை ரொம்ப அதிகமாக வெறுத்தல், அதை நம்ம இங்கிலீஷில் டிஸ்பைஸ் டிஸ்பைஸ் அப்படின்னு சொல்லலாம். பயன்பெறு பெனிஃபிட் பெனிஃபிட். விரி நீட்டு ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச்.
அர்ப்பணி, ஒதுக்கி வை. ஒருவருக்கு அல்லது ஒன்றுக்கு பேரளவில் நேரம், ஆற்றல், இடம் முதலியவற்றை அளித்தல். அதை நம்ம இங்கிலீஷில் டிவோட் டிவோட் அப்படின்னு சொல்லலாம். சரிப்படுத்து, சரி செய். மெண்ட் மெண்ட். இப்போ சட்டெல்லாம் கிழிஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மெண்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ சரி பண்ணுவோம். காலிடரு, காலிடர வை. ட்ரிப் ட்ரிப். வரம்பு மீறு, எல்லை மீறு. ஓவர்ஸ்டெப் ஓவர்ஸ்டெப். வரம்பு மீறாத அப்படின்றத டோன்ட் ஓவர்ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். கூரான ஒன்றால் குத்து. பிரிக் பிரிக். லஞ்சம் கொடு. பிரைப் பிரைப். குடைக்கவிழ். இப்போ லாரிலலாம் ரொம்ப அதிகமாக அளவுக்கு அதிகமாக லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும்? பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே குடை கவிழ்ந்துரும் இல்லையா? அதை நம்ம இங்கிலீஷில் டாப்பிள் டாப்பிள் அப்படின்னு சொல்லலாம். எரிச்சலாக்கு, கடுப்பேத்து, உடற்பகுதி ஒன்றில் உறுத்தல் உண்டாக்கு. இரிட்டேட் இரிட்டேட். கலப்படம் செய். அடல்டரேட் அடல்டரேட். தீவிரமாக்கு, தீவிரமிகு. இன்டென்சிஃபை இன்டென்சிஃபை. சிறு சிறு துண்டுகளாக நறுக்கு. மின்ஸ் மின்ஸ். இப்போ பூண்டெல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம மின்ஸ் பண்ணுவோம். ஒருவரது இறப்பின் காரணமாக துயரப்படு, துக்கம் கொண்டாடு. மோன் மோன். யாராவது இறந்துட்டா ஒப்பாரி வைப்பாங்க இல்லையா? ஸோ அதுவும் மோர்னிங் தான். அதே போல் இறந்த பிறகு ஒரு 16 நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? துக்கம் கொண்டாடுவாங்க இல்லையா? அதுவும் மோர்னிங் தான். அதே போல் ஒருவரின் இறப்புக்கு பெரிதும் வருந்து, துயரப்படு அப்படின்றத கிரீவ் கிரீவ் அப்படின்னு சொல்லலாம். பதிலடி கொடு அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம பழிவாங்கு அப்படின்ற மீனிங்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ பதிலடி கொடு அப்படின்றத ரிட்டாலியேட் ரிட்டாலியேட் அப்படின்னு சொல்லலாம். எளிமையாக்கு. சிம்பிளிஃபை சிம்பிளிஃபை. ஒளியை அல்லது ஒளியை கடத்து அப்படின்றத டிரான்ஸ்மிட் டிரான்ஸ்மிட் அப்படின்னு சொல்லலாம். சுழல், சுழற்று அப்படின்னுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ட்வர்ல் ட்வர்ல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? அப்படியே சுற்றுவாங்க, அப்படியே சுழல்வாங்க இல்லையா? ஸோ அது வந்து ட்வர்லிங் தான். இப்போ அதே போல் கேர்ள்ஸ்லாம் இப்போ பேசிக்கிட்டே அல்லது யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க? தங்களோட முடியை விரலில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுவும் ட்வர்லிங் தான். வாய் விட்டு பேசு, வாய் விட்டு கூறு. அட்டர் அட்டர். அலட்சியப்படுத்து அப்படின்றத டிஸ்ரிகார்ட் டிஸ்ரிகார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றை பற்றி விவாதி. டிஸ்பியூட் டிஸ்பியூட். ஒளித்து வை, மறை. கன்சீல் கன்சீல். அடை, பெரு. அக்வாயம் அக்வாயம். வரம்புக்கு உட்படுத்து. லிமிட் லிமிட். ஒன்றை அல்லது ஒருவரை ஒரு எல்லைக்கு உட்படுத்து, அதாவது வரம்புக்கு உட்படுத்து அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் ரெஸ்ட்ரிக்ட் ரெஸ்ட்ரிக்ட் அப்படியும் சொல்லலாம். பார்த்து எழுது. காப்பி காப்பி. பசையால் ஒட்டு. பேஸ்ட் பேஸ்ட். வலியுறுத்து. இன்சிஸ்ட் இன்சிஸ்ட். I insist that you spend at least 10 minutes every day in learning and practicing English. இப்போ கடைசியாக உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் என்னது அப்படின்னா, ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 தமிழ் வார்த்தைகள் இருக்குது. இந்த 5 தமிழ் வார்த்தைகளையும் எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்வீங்க அப்படின்றத கீழே காமெண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணலாம். தேங்க்யூ.